நாங்க எல்லாரும் உட்காந்து படம் தியேட்டர்ல பார்த்தோம். அன்னைக்கு எவ்வளவு கிளாப் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கும் கிளாப் பண்றாங்க. அன்னைக்கு எந்த வசனத்துக்கு கிளாப் பண்ணாங்களோ அதே போல இன்னைக்கு வசனத்துக்கு கிளாப் பண்றாங்க. விஜயகாந்த் சார் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட்ல பேக் ஷாட்ல போய் அன்னைக்கெல்லாம் எப்படி கை தட்டாங்களோ சேம் ஷாட் தான் இன்னைக்கு கை தட்டுறாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பிறக்காதவங்களா இன்னைக்கு படம் பார்த்துட்டு அந்த குழந்தைங்களாம் இன்னைக்கு கை தட்டும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா சார் இல்லைங்கிற ஒரு கவலை இருக்கு. ஆனாலும் அவர் பேசுற ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க மட்டும் இல்ல, நான் நிறைய நண்பர்கிட்ட விசாரிச்சேன். தமிழ்நாடு முழுக்க இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஆரவாரமா இருக்கு. இன்னைக்கு வந்து ஷோ ஹவுஸ்ஃபுல்லா இருக்குனாங்க, அடுத்த ஷோ ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு. அதாவது வந்து படத்துக்கு ஓப்பனிங்கே இல்லாம இருக்கிற இந்த காலகட்டத்தில் 35 வருஷம் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் பண்ணா கூட இந்த ஷோ ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு. எல்லா இடங்களுமே மிகப்பெரிய ஆரவாரத்தோட மக்கள் வரவேற்கிறாங்க. பாசமுள்ள பாண்டியர் சாங் வரும்போது தியேட்டர்ல எல்லாரும் எழுந்து ஒரே ஆட்டம் ஆடுறாங்க. அதை விட ஆட்டமா தேரோட்டமா வரும்போது வந்து தியேட்டர்ல எல்லாருமே வந்து டான்ஸ் ஆடுறாங்க. அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியல. அது போல வந்து பிடிச்சிருக்கு. அது போல வந்து கிளைமேக்ஸ் சீன்ல வந்து விஜயகாந்த் சார் பேசுற ஒவ்வொரு வசனத்துக்கும் தியேட்டர்ல வந்து அனல் பறக்குது. உண்மையாவே வசனகர்த்தா லியாகத் அலிகான் சாருக்கும், மன்சூர் அலிகானுக்கும், ரம்யா கிருஷ்ணனுக்கும், சூப்பர் சூப்பராயனுக்கும், இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுக்கும் நன்றி சொல்ல விரும்புறேன். இதை விட முக்கியமா இந்த படத்துக்கு உயிர் கொடுத்த பின்னணி இசையின் மூலம் ஒவ்வொரு இடத்திலும் தான் நிக்கிற இளையராஜா சாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல விரும்புறேன். 2 பாட்டு தான் இருந்தாலும் ஆட்டத்தை தியேட்டர்ல வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும், படம் முழுக்க வந்து விளையாடிட்டே இருக்காங்க. இந்த நேரத்தில் இந்த பிரம்மாண்டமான படத்தை உருவாக்கிய ஏஎஸ் இப்ராஹிம் ராவுத்தர் அவரை நான் மறக்க முடியாது. ஒரு காட்சிக்கும் வந்து எனக்கு 500 பேர் வேணும், 1000 பேர் வேணும், 100 குதிரை வேணும், 60 குதிரை வேணும், ஃபைட்டர்ஸ் வேணும்னு சொல்லும் போது எதுக்குமே சலிக்காம வந்து படம் முடிகிற வரைக்கும் வந்து எனக்கு ஒரு பெரிய தூணா இருந்தாரு. ஏஎஸ் இப்ராஹிம் ராவுத்தரும் கேப்டன் விஜயகாந்த் சார் இல்லைன்னா இந்த படத்தை நான் உருவாக்கி இருக்க முடியாது. ஒருவேளை அவங்க 2 பேர் இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு கமலா தட்டில் லெஃப்ட்டும் ரைட்டுமா அவங்க இருந்திருப்பாங்க. நாங்கள் அந்த படத்தை ரொம்ப சந்தோஷமா பார்த்துருப்போம். இருந்தாலும் அவங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. எல்லாருக்கும் நன்றி.